என்னது இது அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது? பொங்கல் விழாவை முன்னிட்டு நமது ஊரில் விளையாட்டு போட்டி நடத்த உள்ளோம். அப்பா சூப்பரா இருக்குமே. ஐயோ சந்தோஷமா இருக்கே. வெளியே போய் கேப்போம், உள்ள சரியா கேட்கலையே. நமது ஊர் மட்டுமல்லாமல் மற்ற ஊர் மக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சுற்று வட்டார 18 பட்டி ஊரும் கலந்து கொள்ள இருப்பதால் நமது ஊர் மக்கள் சீக்கிரமாக தங்களின் பெயரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொங்கல் விளையாட்டு போட்டி நாளை முதல் தொடங்க உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் இன்று மதியம் 2 மணிக்கு நம்பூர் மைதானத்திற்கு வந்து தங்களின் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள வாரீர் வாரீர் வாரீர். பரிசுகளை அள்ளி போரீர் போரீர் போரீர். பொங்கல் விளையாட்டு போட்டி அடிக்கலாம் வாங்க லூட்டி. அப்படியா? அடேங்கப்பா, விளையாட்டு போட்டியா? 18 பெட்டியில இருந்து கலந்துக்கிட போறாங்களா? இப்போ செமையா இருக்குமே. நான் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு நிறைய பரிசை வாங்கி குமிச்சிடணும். ஏய் காமெடி, ஏய் ஒண்ணதான் காமெடி. காணாதத கண்டுட்ட வேற அப்படியே அதிசயத்தை பார்த்துட்டு இருக்கே எதுக்கு? எத்தே நீங்க கேட்டீங்களா? ஏதோ ரேடியோல சொல்லிட்டு வரவ பொங்கல் வருதுல்ல, அதுக்குதான் ஏதோ சொல்லிருப்பா போல்க. எத்தே ஆமாத்தே கரெக்டா சொன்னியா. விளையாட்டு போட்டி நடக்குதான். பக்கத்து ஊர்வெளியில் இருக்கவங்க எல்லாம் கூட வந்து கலந்துக்கிட போறாங்களாம். அப்படியே மத்த ஊர் ஜனங்கள வந்து கலந்துக்கிட போறாங்களோ? ஆமாத்தே அப்படிதான் சொல்லிட்டு போறாவ. அப்ப விளையாட்டு போட்டிலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குமே. ஆமாத்தே ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிறைய ஊர்ல இருந்து கலந்துக்கிட போறவளம்ல. நானும் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட போறேன் தேய். பரிசு எக்கச்சக்கமா இருக்கான். நான் எல்லா பரிசையும் வின் பண்ண போறேன். நீ எதுக்கு அங்க போய் கலந்துக்கிட போற? விளையாட்டு போட்டியில சின்ன பிள்ளைகள் கலந்துக்கிட்டா போதும். கோமரி ஒழுங்கா வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இரு. விளையாட்டு போட்டியிலலாம் கலந்துக்கிட கூடாது. ஒழுங்கா உள்ள போய் வேலையை பாரு போ. ஏத்தேய் நான் எல்லா போட்டியிலையும் கலந்து ஜெயிச்சு நிறைய பரிசு வாங்க போறேன் தேய். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் மானை ஏறி வைகுண்டம் போனானா? கோமரி உன் கதை அந்த கதையா தான் இருக்கு. வீட்டுல இருக்க வேலையை பார்க்க தெரியவில்ல. விளையாட்டு போட்டி ரொம்ப அவசியம். போய் அந்த மாட்டுக்கு தண்ணி வை கோமரி. என்னது நானா? நீ இல்லாம நானா கோமரி? மாடு கொம்ப லேசா சாத்திச்சுன்னா நான் கீழே விழுந்து கிடப்பேன். உடஞ்ச கால மறுபடியும் உடச்சிக்கிட்டு பெட்டில மறுபடியும் 3 மாசம் படுத்து கிடக்க என்னால முடியாது. ஏத்தேய் அப்படின்னா உங்களுக்கு கால் முடிஞ்சு 3 மாசம் ஆயிட்டோ? ஏன் கோமரி வெள்ளி விழா கொண்டாட போறியோ? இல்லத்தே எனக்கு ஒரு டவுட், அதான் கேட்டேன். உனக்கு எது எதுலதான் டவுட் வரணுங்கிற வியவஸ்தை இல்ல. உள்ளவே வேலையை பாரு கோமரி. விளையாட்டு போட்டிக்கு கால் எடுத்து வெளியே வச்சா உன் ஆத்தா வீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்க. ஜாக்கிரதை. உள்ள போ கோமரி. என்னது இது கிளவி இப்படி சொல்லுது? விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிடாம எப்படி இருக்க முடியும்? நிறைய பரிசு இருக்குங்க. நானே நிறைய அள்ளிடணும்னு பார்க்கேன். இவைய கண்ணில் மண்ணை தூவிட்டாது ஓடிடணும். வணக்கம். பொங்கல் விழாவை முன்னிட்டு நமது ஊரில் என்னை அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டியா? ஆமா அண்ணன், நம்ம ஊர்ல பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்களா? ஆமாண்ணே, அதுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க. நீங்க இருக்கும்போது சின்ன வயசுல நம்ம கலந்துக்கிடுவோம்ல அந்த விளையாட்டுல எல்லாம். ஆமா அண்ணன், ஏகப்பட்ட பரிசு வாங்கியிருக்கோம். ஏனே இந்த வருஷமும் நம்ம கலந்துக்கலாமா? ஆனந்த், சின்ன பசங்களுக்கு தானே விளையாட்டு போட்டி இருக்கும். ஏனே பெரிய ஆட்களுக்கும் இருக்கனே, எப்பவுமே வைப்பாவ. அது மட்டும் இல்லாம சுற்று வட்டார கிராமத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் விளையாட்டு போட்டி இருக்குதான். அதனால நம்மளும் கலந்துக்கலானே. சரி அண்ணன். விளையாட்டு போட்டியா? ஆமா சரோஜா, விளையாட்டு போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே போறாவ. எல்லா ஊர்ல இருந்து வந்து கலந்துக்கிட போறாவலாம். என் பிள்ளையே என் மருமகனையும் விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட வர சொல்ல போறேன். என் பிள்ளைகள் 2 விளையாட்டு போட்டினா ரொம்ப ஆர்வமா இருக்கும். பள்ளிக்கூடத்திலே நிறைய பரிசு வாங்கிட்டு வந்திருக்காவ. ஏக்கா என் பிள்ளைகளும் தான்க்கா விளையாட்டு போட்டினா ரொம்ப ஆர்வமா இருக்கும். எனக்கு விளையாட்டு போட்டினா ரொம்ப பிடிக்கும். நானும் கலந்துக்கிடுவேன். ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. அப்ப நானும் விளையாட்டு போட்டியில கலந்துக்கிடுவேன். சரோஜா நானும் கலந்துக்கிடுவேன். நானும் கலந்துக்கிடுவேன். பரிசு வாங்கி குமிக்க போறேன். இப்படி எல்லாரும் விளையாட்டு போட்டி விளையாட போனாச்சுன்னா கடையை யார் பார்க்குது? சரோஜா கடையை திறப்போம். பெரிய ஆட்களுக்கு விளையாட்டு போட்டி இருக்கும்போது மட்டும் நம்ம
எல்லாம் ஒழுங்கா வேலையை பார்க்கணும். சரி சரோஜா, நீயும் வருவல்ல? ஆமாக்கா, இதை கேட்டோன்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆமா, எனக்கு கூட ஆசையா தான் இருக்கு. ஏன்னா பரிசு ஏறாளோன்னு சொல்லியவல்ல, கலந்துகிட்டு ஜெயிச்சு எல்லாத்துலயும் நான் தான் பரிசு வாங்க போறேன். இல்லவ, நீ மட்டும் எல்லா பரிசையும் அள்ளிட்டு போறதுக்கு நாங்க விட்டுருவோம்னு நினைச்சியோ? நாங்களும் பரிசு அள்ளுவோம். பாப்போம் உள்ளூர்கார விஜய்க்குமா வெளியூர்கார விஜய்க்காவலான்னு பாப்போம். என் பிள்ளையோ என் மருமவனையும் வர வைக்க. சித்தி சித்தப்பா விட்டுட்டீல, அவளையும் சொல்லுங்க. என் புருஷனையும் வர வைக்க. பாத்துருவோம் எந்த ஊருக்காரவிய ஜெயிக்காவன்னு. பாத்துருவோம் கரையா மெட்டியா இல்ல கருவா மெட்டியான்னு. பொங்கலை முன்னிட்டு நமது கருவாப்பட்டி ஊரில் விளையாட்டு போட்டி நடக்க உள்ளது. சுத்துப்பட்டு 18 பட்டி ஊருக்காரங்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க அத்தை ஊர்ல பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி நடக்க போகுது. செம ஜாலியா இருக்கும். நானும் போய் கலந்துக்கிட போறேன். ஆனா என் மாமியார் விடுவாங்களான்னு தெரியலையே. நான் தான் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? கண்டிப்பா விளையாட்டு போட்டியில கலந்துக்கிடணும். அதுக்கு இங்க இருந்தா கண்டிப்பா முடியாது. எப்படியாவது இவன்கிட்ட பேசி அத்தை ஊருக்கு போயிடணும். அப்பதான் ஜாலியா இருக்கும். பொங்கல் வரைக்கும் அத்தை ஊர்ல இருந்துட்டு தான் இங்க வரணும். என்ன பண்ணலாம்? என்ன சொல்லலாம்? உண்மையை சொன்னா நிச்சயமா அனுப்பவே மாட்டாவ. ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் போகணும். என்ன பொய் சொல்றது? யார் ஃபோன் பண்றது? அம்மா. ஹலோ அம்மா. அனுஷ்காமா, எப்படிமா இருக்கா? உன் மாமியார் உன்னைய நல்லா பாத்துக்கிட்டியாவளா? இப்போ சண்டை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ நல்லபடியா இருக்கியம்மா? அம்மா அவி அப்படியே தான் இருக்காவ. ஆனா நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? அம்மா நல்லா இருக்கேம்மா. எனக்கு எப்ப பார்த்தாலும் வா ஞாபகமா தான் இருக்கு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் போது சம்மந்தி எப்படி பேசிட்டாவல்ல, அதை நினைச்சு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. எம்மா கவலைப்படாதம்மா, எனக்கு என்னையும் பார்த்துக்கிட தெரியும். அவி அப்படிதான் வீடு. சரிம்மா, மாப்பிள்ள நல்லா இருக்காவளா? அவனுக்கு என்ன நல்லாதாம்மா இருக்கான். இங்க ஆட்டோல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க. அத்தை ஊர்ல விளையாட்டு போட்டி நடக்காமல, எல்லா ஊர்ல இருந்தும் ஜனங்க வந்து கலந்துக்கிட போறாவளா. நாங்களும் வர போறோம். அனுஷ்காமா, நானும் அதுக்கு தான் ஃபோன் போட்டேன். நீயும் மாப்பிள்ளையும் இன்னைக்கே கிளம்பி அத்தை வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம எல்லா போட்டிலையும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு பரிசு வாங்கணும். எம்மா எனக்கு வரதுக்கு ஆசைதான். ஆனா என் மாமியார் என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அனுஷ்காமா, எனக்கும் அதே தான் பயம். உன் மாமியார் அன்னைக்கு நான் பேச வந்திருக்கும் போதே என்ன பேச்சு பேசிச்சு. விளையாட்டு போட்டிக்கு போறேன்னு சொன்னா நிச்சயமா அனுப்பி வைக்காது. ஆமாம்மா, இப்போ என்ன பண்றது? எனக்கு விளையாட்டு போட்டியில கலந்துக்கிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்படி இவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க வரது? அனுஷ்காமா, உண்மையை சொல்லாத. அவிய கிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு வா. மாப்பிள்ளையும் கூட கூட்டிட்டு வந்துருமா. என்னது போய் சொல்லிட்டு வரணுமா? என்னம்மா போய் சொல்லிட்டு வர சொல்றா? அனுஷ்காமா, உன் மாமியார் கிட்ட எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்க போறேன்னு சொல்லு. அவியா எதுவுமே சொல்ல மாட்டா, உன்னை அனுப்பி வச்சிருவாவே. அம்மா, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு போனல்ல, அதுக்குள்ள என்ன உடம்புக்கு சரியில்லைன்னு கேட்பாப்லே. கேட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிமா. ஏன் நேற்று நல்லா இருக்கவியலுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம வரது இல்லையா? சரிம்மா. என் புருஷன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வருது? புருஷன்கிட்டயே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வாமா. நான் இப்பவே வீட்டுக்கு போய் ஒரு பேசிட்ட மூடிட்டு ரூம்குள்ள போய் படுத்துக்கிறியே. நீ வந்த உடனே அம்மானு கட்டி பிடிச்சி 2 நிமிஷம் ஆளு. அப்புறம் எல்லாம் எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி எழுந்து உட்காந்துறியே. அம்மா அப்படியா? ஆமாம்மா, உன்னை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் சரியாயிட்டுன்னு சொல்லி நம்ப வச்சிருயே. பிறகு பொங்கல் வரைக்கும் இருந்துட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்க கண்டிப்பா இருப்பாவே. சரிம்மா, அப்போ உனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டுமா? சரி அனுஷ்காமா, நானும் அதே சொல்லி நடிச்சிரியே எல்லாரையும் ஏமாத்திடுவோம். அம்மா, அங்க இருக்கவியலையும் ஏமாத்த போறியோ? ஆமாம்மா, வேற என்ன செய்ய? நாய் வேஷம் போட்டா குலைச்சுதானே ஆகணும். இங்க இருக்கவியெல்லாம் அப்புறம் நான் நடிக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க மாமியாருக்கு போன் பண்ணி சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால நடிக்க ஆரம்பிச்சா கரெக்டா எல்லா இடத்துலயும் நடிச்சிடணுமா. சரிம்மா. குதிரவேலு, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐயோ, வந்துட்டா. நடிச்சிட வேண்டியதா? குதிரவேலு ஒன்னேதான். அம்மா. குதிரவேலு, என்னாச்சு? எங்க அம்மைக்கு நெஞ்சில வலி வந்துட்டா. குதிரவேலு, உன் அழுகைய பார்த்தா உண்மையா தெரியலையே. ஐயோ, என்ன சொல்லியா? குதிரவேலு, நான் எங்க அம்மைக்கு இப்படி ஆயிட்டேன்னு அழுதுட்டு இருக்கேன். நீ கிண்டலா பண்றா? சேச்சே, கிண்டல் பண்ணல குதிரவேலு.
நீ என்கிட்ட விளையாடுறியோன்னு நினைச்சேன். இல்ல உண்மையாவே எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லையா? வா போவோம். சரி, உனக்கு யார் ஃபோன் போட்டு சொன்னா? எங்க அம்மா தான் போன் போட்டு சொன்னா. என்னது, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மாவே ஃபோன் போட்டு சொன்னாங்களா? ஏன் எங்க அம்மா போன் போட்டு சொல்லக்கூடாதோ? எங்க அம்மைக்கு நெஞ்சு வலி வந்த உடனே என் நினப்பு தான் வந்துச்சான். அதான் போன் போட்டு உடனே வாமான்னு கூப்பிட்டியா? நான் எங்க அம்மையை பார்க்க போகணும் வா. குதிரவாளு, உங்க அம்மா தானே ஃபோன்ல பேசியிருக்காங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது குதிரவாளு. நீ அழாத, சாயந்தரமா போய் பார்க்கலாம். இல்ல இப்பவே போய் பாப்போம் வா. குதிரவாளு, அடம் பிடிக்காது குதிரவாளு. எங்க அம்மையை பார்க்கணும் வா போலாம். சரி சரி, வா போலாம். ஐ சாலி நம்பிட்டா.